ரொம்ப நல்லாவே பிகினர் லெவலில் வாசிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ட்ரம்மிங் எப்படி பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வர சண்டே நம்ம சேனல்லேருந்து நடத்துகிற ஒர்க் ஷாப்பில் நீங்கள் அட்டென்ட் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் லேர்ன் பண்ணலாம். இப்போ நான் சில ஸ்டைல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்ப்ரவைசேஷன். இம்ப்ரவைசேஷன்னா ஒரு நார்மல் பேட்டர்ன், ஒரு பேஸ், ஸ்னேர், ஹை-ஹாட் இருக்க ஒரு நார்மல் பேட்டர்னில் நம்ம சின்ன சின்ன வேரியேஷன் காமிக்கிற மூலமாக அந்த பேட்டர்ன் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி நம்ம வாசிக்க முடியும். ஸோ இது பேர் தான் நம்ம இம்ப்ரவைசேஷன் சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக வாசிக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஹை-ஹாட் வேரியேஷன், திருப்பி நார்மலாக, அதுக்கப்புறம் ஸ்னேர் ட்ரம் வேரியேஷன், திருப்பி நார்மலாக, அதுக்கப்புறம் பேஸ் ட்ரம் வேரியேஷன். இப்போ நம்ம இதே இம்ப்ரவைசேஷன் எப்படி நம்ம ஃபில்லில் வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் நோட்ஸ். ஸோ கோஸ்ட் நோட்ஸ்னால் என்னென்னா, நம்ம நார்மலாக ஸ்னேர் அடிக்கும் போது ஆக்சென்ட் கொடுத்து அடிப்போம், இல்லாட்டி நார்மல் ஸ்னேர் எப்படி அடிப்போம். இப்போ நம்ம கோஸ்ட் நோட் வரும்போது சாஃப்ட் நோட்ஸ், சரிங்களா? நம்ம ஸ்னேரோட மொத்த ஹைட்டே வந்து இவ்வளோ தூரம் தான் வரணும் நம்ம கோஸ்ட் நோட் வாசிக்கும் போது. கோஸ்ட் நோட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நார்மல் ஒரு பீட்டில் ஸ்னேர் ட்ரம் வந்து ஆக்சென்ட்டும் கோஸ்ட் நோட் வச்சு வாசிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இல்லாமல் நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு இந்த லெசனில் நீங்கள் பார்த்த நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிளேயிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாசிக்கிறதுல சில விஷயங்கள் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணி வாசிக்க ஆரம்பிங்க. ஹை-ஹாட்டில் இம்ப்ரவைசேஷன், பேஸ், ஸ்னேர், அப்புறம் டாம்ஸ் ஃபில் போகும்போது இம்ப்ரவைசேஷன், அந்த டைனமிக் லெவல்லாம் மாற்ற பாருங்கள். அப்புறம் கடைசியாக ஸ்னேரில் கோஸ்ட் நோட் அப்ளை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே செஞ்சிங்கனாலே உங்கள் பிளேயிங் வந்து
பிகினர்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்தது சில ஐடியாஸ் தான், இதுவே கம்ப்ளீட் கிடையாது, சில ஐடியாஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஐடியாஸ் வச்சு நீங்கள் உங்கள் ஐடியாஸோட டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு சாங் முடிக்கும் போது எப்படி டிஃப்ரெண்ட் ஃபில்லாம் வாசித்து முடிக்கலாம், இல்லை ஒரு சாங் முடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் அந்த டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ட்ரம் ஜோன்லேருந்து நம்ம ஆன்லைன் ரிதம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கிளாஸஸில் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ், ககுன், ரிதம் பேட் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு எல்லா லெசனும் இருக்குது. நீங்கள் எந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த லெசன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரம்ஸ் லேர்ன் பண்ணணுன்னா நம்ம ட்ரம்ஸில் ராக், ஃபங்க், அப்புறம் இந்தியன் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரிதம் பேடில் லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் எந்த ரிதம் பேட் வச்சுருந்தாலும் சரி, நம்ம ரிதம் பேடில் இருக்கிற வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், ஃபில்ஸ், இல்லை உங்கள் டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏஜ் ஒரு விஷயமே இல்லை, எல்லா ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான லெசன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா அதுக்கேற்ற லெசன்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.